பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சபரிமலையில் வரும் 26ஆம் தேதி 451 பவுண்ட் தங்க ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. மேலும் 27ஆம் தேதி தங்க அங்கியில் ஜொலிக்கும் ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இந்நிலையில் மண்டல பூஜையை முன்னிட்டும் தங்க அங்கிக்கு வரவேற்பளிக்கும் விதமாகவும் சபரிமலையில் போலீசாரின் கண்கவர் கற்பூர ஆழி ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது ஐயப்பன் புலிமேல் அமர்ந்து பவனி வரும் காட்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் பள்ளி அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்கள் 5 மணி நேரமும், இலவச தரிசன டோக்கன் வாங்கிய பக்தர்கள் 7 மணி நேரமும், நேரடி இலவச தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் சுமார் 24 மணி நேரமும் காத்திருந்து ஏழுமலையானை வழிபட்டு சென்றனர். சென்னை ஈசிஆர் நீலாங்கரை அருகே மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மென்பொருள் நிறுவன ஊழியர் தீபக்கை தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த 7 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கைப்பற்றினர். மயிலாடுதுறையில் உள்ள இசை மற்றும் நடன பயிற்சி பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து வந்த நபர் மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி நடனமாடி உற்சாகப்படுத்தினார். திருப்பத்தூர் அடுத்த அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக பீர் பாட்டில் வாங்கிக் கொண்டு தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பீர் பாட்டில் கீழே விழுந்ததால் அதனை பிடிக்க முயன்ற கணேசன் நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் புளியமங்கலம் ரயில் நிலையங்களுக்கு இடையே செல்லும் மின்பாதையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக மின்சார ரயில்கள் சுமார் 30 நிமிடங்கள் காலதாமதமாக சென்றன. வேலூர் மாவட்டம் கண்டிப்பேடு பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டின் ஜன்னலை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து திருவள்ளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒரிசா மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்த அஸ்பாக்கை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த 14 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். ஹைதராபாத்தில் உள்ள ஹம்ஷாபாத் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஜலவிகார் வாட்டர் பார்க்கிற்கு அப்பள்ளிக்கு சொந்தமான பேருந்தில் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் காயமடைந்த மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மற்றும் எல்லையம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளில் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அப்போது தேர் மீது உப்பு, மிளகு தூவி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.